இயேசுவின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? சிலுவை பாதை இயேசுவின் பாதச்சுவடுகள் வரலாற்றில் தடம் பதிக்க உருவான பாதை. இப்பாதை நம் மீது இறைவன் கொண்ட அன்பை தெளிவாக காட்டும் பாதை. கடவுள் தம் ஒரே பேரான மகனை உலகிற்கு அளிக்கும் பொருட்டு உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என திருநூல் கூறுவதை சுட்டிக்காட்டும் இரக்கத்தின் பாதை இது. ஊதாரி மகனாய் குடிக்கும், உடல் இச்சைக்கும், களியாட்டத்திற்கும், சுகபோக வாழ்விற்கும் அடிமைகளாய் கட்டுக்கடங்காத காம உணர்வுகளால் இறைவனின் சாயல் நாம் என்பதை மறந்து மழுங்கி போன இதயங்கள் கண்ணீர் சிந்தி கடவுளின் பாடுகளினால் விடுதலையாகும் அதிசயத்தை நிகழ்த்தும் அன்பான இயேசுவின் பாதை. வாருங்கள், பயணிப்போம், இயேசுவின் மனநிலையை அறிந்து கொள்வோம். இறைவா, என்னை ஏற்றருளே, இந்த சிறு பொழுதேனும் ஏற்றருளேன். இறைவா, என்னை ஏற்றருளேன். முதல் நிலை. இறையேசுவே, உம்மை தொழுது வணங்கி நன்றி புகழ் செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டீர். இயேசுவுக்கு சிலுவை தீர்ப்பு. தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று எளியோர் பாடிட கொதித்தெழுந்த சமய தலைவர்கள் இயேசுவை இவன் மெசியா என்று உரிமை கொண்டாடுகிறான் என்று குற்றப்படுத்தினர். இறையரசின் பணியாளராய் பணிவிடை புரியவே வந்தேன் என்ற இயேசுவை சமூக அரசியல் தலைவர்கள் நீ அரசனா என்று கேட்டு குற்றப்படுத்தினார்கள். குற்றமற்ற இயேசுவை குற்றப்படுத்த இறைமகன் என்று உறுதி செய்கிறான் என கூறி மக்களிடம் குழப்பம் ஏற்படுத்தி கலகம் செய்ய தூண்டினார்கள். ஏழை தாயின் மகன் சிவப்பு நிற ஆடையில் தன் செங்குருதி சிந்த சிரித்தார்கள் படை வீரர்கள். அரசியல் சிம்மாசனத்தில் அமர துடித்த பிலாத்து கை கழுவி நழுவினான். இனம், மதம் ஆகியவற்றில் பெருமை கொள்ளும் யூத சமூகம் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தியது. இந்நிலையில் இயேசுவின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? சிந்திப்போம். இயேசுவே, ஏழை விதவை தாயின் மகனே, நீதி கேட்பாரற்று சிலுவை சாவிற்கு கையளிக்கப்பட்டவரே, இன்றும் எம் சமூகத்தில் அரசியல், செல்வாழ்க்கு, ஆள்பலம் உள்ள வலிமையானோரின் வார்த்தைகள் பொய்யாக இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லப்படுவதால் உண்மையாய் கட்டியமைக்கப்படுகிறது. ஆதரவற்றவர் உண்மைக்கு உம்மை போல் சான்று பகர்ந்தாலும் பொய்யர் ஆக்கப்படுகிறார்கள். மனம் இறங்கி மன்னியும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமேன். பாவச்சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாமல் வருந்துகிறேன். பாவச்சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாமல் வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உம்மையே நான், பாதை காட்டிடும் உம்மையே நான் பாதம் பணிந்து வேண்டுகின்றேன். இரண்டாம் நிலை. இறையேசுவே, உம்மை தொழுது வணங்கி நன்றி புகழ் செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டீர். இயேசுவின் தோளில் சிலுவை. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்படுகிறது. தாழ்ச்சியுடன் சிலுவையை தோளில் ஏற்கிறார் இயேசு. இச்சிலுவை யூதருக்கு மடமை, கிரேக்கருக்கு மூடச் செயல், நம்பிக்கையாளருக்கு வாழ்வு என்று தூய பவுல் கூறுகிறார். சிலுவை மானிட மீட்புக்காக இறைவன் ஏற்ற விடுதலை சின்னம். மக்களுக்காக ஒருவன் இறப்பது நலம் என்ற தலைமை குருவின் வழிமரபினருக்கும் அவமானத்தின் சின்னம். உலக பாவத்தை ஏற்ற இறைவனின் செம்மறி சிலுவையை ஏற்ற போது சாட்டையால் அவரின் உடலை கிழித்து கன்னத்தில் அறைந்து காரி துப்பி எட்டி உதைத்த போது இயேசுவின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? இயேசுவே, வெட்டுவதற்கு இழுத்துச் செல்லப்படும் செம்மறி போல சிலுவையை நீர் ஏற்ற போது
குடும்பமாக, இனமாக, சமூகமாக வேடிக்கை பார்த்த கூட்டம் உமக்காக ஒன்றும் பேச முன்வரவில்லை. இன்றும் கடன் தொல்லையால், வறுமையால், பசியால் வாடுவோரின் சுமைகளை தெருக்களில் கண்டு முகம் சுழித்து விட்டோ அல்லது கவலையின் முகம் காட்டிவிட்டோ கடந்து செல்லும் கயவர்களாய் இருக்கிறோம். மனம் இறங்கி மன்னியும் ஆண்டவரே. எங்கள் மேலில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமீன். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள், குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள், செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். மூன்றாம் நிலை. இறையேசுவே, உம்மை தொழுது வணங்கி நன்றி புகழ் செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டீர். மண்ணுக்கு பாடுகளின் நாயகனின் முதல் முத்தம். என் சுமை எளிது, என் நுகம் அழுத்தாது என்ற இயேசு சிலுவை சுமையால் அழுத்தப்படுகிறார். கீழே விழுந்து மண்ணோடு மண்ணாக அன்பு கட்டளை கொடுத்தேன். நான் உங்களை அன்பு செய்தது போலவே நீங்களும் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று. இதோ கீழே விழுந்த இயேசுவை இரக்கத்தோடு பார்க்காமல், இவன் எழுந்து நடப்பானோ, இளைஞன் தானே, எழுந்து தூக்க வேண்டியது தானே என்று ஏளனமாய் பார்த்த நோயாளி சமூகத்திற்கு இயேசுவின் அன்பு புரிந்ததோ புரியவில்லையோ தெரியவில்லை. ஆனால் அந்நேரத்தில் இயேசுவின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? சிந்திப்போம். இயேசுவே, இன்றும் பிறர் வீழ்ச்சியுறும் போதும், தோல்விகளை தழுவும் போதும் கைகொட்டி சிரிக்கும் உளவியல் நோய் கொண்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக ஒருவர் தடுக்கி விழுந்தால் கூட கண்ணை பிடரியில் வைத்திருக்கிறாயா என்று சிரிக்கும் சமூகத்தில் வாழ்கிறோம். பிறரை தூக்கி விடாமல் வீழ்த்த நினைக்கும் எம்மை மனம் இறங்கி மன்னியும் ஆண்டவரே. தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? தனது பிள்ளையை அவள் மறப்பாளோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயையுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. நான்காம் நிலை. இறையேசுவே, உம்மை தொழுது வணங்கி நன்றி புகழ் செய்கின்றோம். ஏனெனில் புனித சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டீர். மகனின் துயரத்தில் தாயின் இதயம் நொறுங்கியது. இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போரே என் தாயும் சகோதரரும் என்ற இயேசுவின் கல்வாரி பயணத்தின் இறுதி மொழியை கேட்க விரைகிறார் அன்னை மரியா. கயவன், சமூக விரோதி, மதத்திற்கும் அரசிற்கும் இடையூறு செய்த பாதகன் என்று சொல்லும் கூட்டம் தன்னை கண்டால் இவன் தாய் இவளே என்று தூற்றி கல்லெறியுமே என்று தயங்காமல், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, கடவுளின் செயல் இது என்று தம் மகனின் பிறப்பில் சொல்லப்பட்ட வார்த்தையை இறுதி வரை நம்பி வாழ்ந்த அன்னை இறைவனை சிலுவை மரத்தோடு சந்திக்கின்றார். உம் மகன் தாவீதின் மகன் எனப்படுவார், இயேசு என்று பெயரிடுவீர், தாவீதின் அரியணையில் அமர்வார், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொன்ன தூதரின் வார்த்தைகளை நினைத்து அழுகிறார் மரியா. தன் தாயின் கண்ணீர் துணிகளை கண்ட இயேசுவின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? சிந்திப்போம். இயேசுவே, தாயின் வேதனை வலியை புரியாமல் விளம்பர கவர்ச்சி உலகில் அறிவு, நேரம், கல்வி போன்றவற்றை புறம் தள்ளிவிட்டு வாழ்வில் குறிக்கோள்கள் இல்லாமல் உல்லாச வாழ்வில் மயங்கி போய் விளையாட்டுத்தனமாய் வாழும் இளைஞர்கள், இளம் பெண்கள், சிறியோர்களின் மீது மனம் இறங்கி மன்னியும் ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த
நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமீன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரே உம்மை காண்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரே உம்மை காண்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார். 5ஆம் நிலை. இறையேசுவே, உம்மை தொழுது வணங்கி நன்றி புகழ் செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டீர். உதவி செய்தவருக்கு உதவி. உன்னிடம் 2 மேலாடை இருந்தால் ஒன்றை பிறருக்கு கொடு. 1 கல் தொலைவு நடக்க சொல்லி கட்டாயப்படுத்தினால் 2 கல் தொலைவு நட என்று இயேசுக்கு சீரோனின் ஊரைச் சேர்ந்த சீமோன் உதவுகிறார். 12 திருத்தூதர் ஓடிவிட, 70 சீடர்கள் தலைமறைவு ஆகிவிட, ஒருவர் மட்டும் பிடித்து வரப்பட்டு வலுக்கட்டாயமாக உதவி செய்திட அழைத்து வரப்படுவதை இயேசு பார்க்கிறார். பலரின் பார்வையில் அற்புதங்கள் நிகழ்த்திய இயேசு, பலருக்கு உணவளித்த இயேசு, பலருக்கு சுகம் தந்த இயேசுவுக்கு உதவாத நன்றி மனப்பான்மை அற்ற கூட்டத்தை கண்டு இயேசுவின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? சிந்திப்போம். இயேசுவே, பிறருக்கு உதவி செய்யும் போது, பங்கிலோ சமூகத்திலோ ஒரு நல்ல செயல் செய்யும் போது பாராட்டுக்களை எதிர்பார்க்கின்றோம். கட்டாயத்திற்காக உதவி செய்கின்றோம். புகழ், பெருமை, பட்டம், எதிர்பார்ப்பு உள்ளம் கொண்டு உதவி செய்கிறோம். உதவிகளை உள்ள மகிழ்விற்காக செய்யாமல் இருக்கும் எங்களை மனம் இறங்கி மன்னியும் ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமேன். உறவிலே உருகி கவிதைகள் எழுதி உயிரே உனக்காய் பாடுகிறேன். உறவிலே உனையை துணையாய் கருதி இறையே உனக்காய் வாழுகிறேன். வாழ்க்கையில் நீதான் மாறாத உறவு, வாழ்கின்ற வரையில் மறையாத கனவு. வாழ்க்கையில் நீதான் மாறாத உறவு, வாழ்கின்ற வரையில் மறையாத கனவு. இயேசுவே, என் இயேசுவே. 6ஆம் நிலை. இறையேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி புகழ் செய்கின்றோம். ஏனெனில் புனித சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டீர். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், விண்ணரசு குழந்தைகளுக்கு உரியதே என்ற இயேசுவின் முகத்தை ஏழை சிறுமி வெரோனிக்காள் துடைக்கின்றாள். இயேசுவும் தம் முகத்தை அவள் துணியில் பதித்தும் அவள் இதயத்தில் தன்னை நிலைப்படுத்துகிறார். ஏழைகளின் கண்ணீர் ஏழைகளுக்குத்தான் தெரியும். வறியோரின் வலியும் வறுமையும் வறியோருக்குத்தான் புரியும். இதோ இயேசுவின் துன்பம் இவளுக்கு புரிந்தது. வீரமுடன் படை வீரர்களை தாண்டி வந்து அவர்களின் கடின இதயங்களின் முன்பாக கனிவுள்ள இதயத்தோடு இயேசுவிடம் செல்லும் இப்பெண்ணைக் கண்டு இயேசுவின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? சிந்திப்போம். இயேசுவே, இன்று எத்தனையோ சிறுவர்கள், பெண்கள் இருளுக்கும் பெரிய பெரிய மனிதருக்கும் பேய், சாத்தான், பாம்பு, பல்லி என்று படைக்கப்பட்ட பொருள்களுக்கும் பயப்படுகிறார்கள். சமூகத்தில் தீச்செயல் செய்வோருக்கு பயம் கொண்டு ஒதுங்கிவிடும் மனநிலை கொண்டு வாழ்கின்றோம் நாங்கள். துணிவை இழந்த கோழை உள்ளம் கொண்ட எங்களுக்கு மனம் இறங்கி உம்முடைய மன்னிப்பை தாரும் இயேசுவே.
எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமேன். வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வதைத்தாலும் தீமை அணுக விடமாட்டார், தீமை அணுக விடமாட்டார். இறைவன் எனது மீட்பானார். ஏழாம் நிலை. இறையேசுவே, உம்மை தொழுது வணங்கி நன்றி புகழ் செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டீர். இரண்டாம் முறை மண்ணை முத்தமிட்ட விண்ணவரின் கடவுள். துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் ஆறுதல் பெறுவர் என்ற இயேசு இரண்டாம் முறையாக தரையில் துயரத்தோடு கீழே விழுகின்றார். சிலுவை அவர் மீது விழ சுற்றி நின்றவர்கள் பலம் இழந்த இயேசுவை புரிந்து கொண்டார்கள். இனிமேல் இந்த இளைஞன் சிலுவை சுமப்பது கடினம் என்றார்கள். ஆனால் அவரை காப்பாற்ற முன்வரவில்லை. இது பிலாத்து கொடுத்த தண்டனை, மதவாதிகள் அளித்த தீர்ப்பு. அதன்படி இந்த இளைஞன் சிலுவையில் அறையப்பட அவனது சிலுவையை அவனே தூக்க வேண்டும் என்று நினைத்தவர்களின் உள்ளத்தை கண்டு இயேசுவின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? சிந்திப்போம். இயேசுவே, பிறருடைய துன்பத்தைக் கண்டு ஆறுதல் தராமல் இது அவர்களின் தலைவிதி என்று சொல்லி ஒதுங்கிவிடும் மக்களாக நாங்கள் இருந்து இருக்கின்றோம். நோய் வறுமையில் வாடியவர்களை பார்த்து கடவுளின் சாபம் என்று சொல்லி விலகி இருக்கின்றோம். மண் பொன் பெண்ணுக்கு அடிமையானவர்களை பலகீனத்தில் இருந்து விடுதலை பெற உதவாமல் இருந்திருக்கின்றோம். எங்கள் மீது மனம் இறங்கி மன்னியும் ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் சாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமீன். ஒரு நிமிடம் உம்மருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா. ஒரு நிமிடம் உம்மருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா. இந்த சிறு பொழுதேனும் ஒரு யுகமாய் மாற அருள்வாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உம்மருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா. எட்டாம் நிலை. இறையேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி புகழ் செய்கின்றோம். ஏனெனில் புனித சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். ஆறுதல் தந்தவருக்கு ஆறுதல். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான் என்ற இயேசுவின் சிலுவை பாடுகளில் எருசலேம் மகளிர் இயேசுவுக்கு ஆறுதல் தர அவரை பின்தொடர்கின்றனர். இயேசு அவர்களை உற்று நோக்கி, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார். யூத மற்றும் இஸ்ராயல் நாட்டில் வாழ்ந்த மக்களின் வாழ்வு எருசலேம் நகரில் இருந்த இறைவனின் கோயிலினால் நாகரிகம் பெற்றது. பல நாடுகளை சார்ந்தோரும் இஸ்ராயலை செங்கடலை கடக்கச் செய்த இறைவன் இறையிறக்க பிள்ளையின் முன் பலி செலுத்த வந்தனர். அமைதியின் நகர் என்று அழைக்கப்பட்ட எருசலேம் பணப்பை பிடித்த மக்களின் ஊராய் மாறிப்போனது. இறைவேண்டல் செய்யும் கோவில் கள்வர் குகையாய் மாறி வணிக வளாகமாக மாறிவிட்டது. அடிமைகளும் பெண்களும் கோயிலின் வெளிப்புற மண்டபத்திற்குள் தள்ளப்பட்டனர். கோயிலின் வெளிப்புறத்தை சுற்றி வேசி மாடங்கள் இருந்தன. நீதியையும் அன்பையும் இரக்கத்தையும் மதிக்காத மக்களை பார்த்து, உங்கள் பாவங்களுக்காக அழுங்கள் என்கிறார் இயேசு. மலடிகள், பிள்ளை பெறாதோர், பால் கொடாதோர் பேறு பெற்றோர் என்கிறார் இயேசு. ஏனெனில் அவர்கள் பிள்ளைகள் பெறவில்லை, அவர்களின் பிள்ளைகள் இழித்தொழிலை செய்யவில்லை. எருசலேம் மக்களின் ஆறுதலை உள்வாங்கி இயேசுவின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? சிந்திப்போம்.
இயேசுவே, இன்றும் பிறரை அடித்து பணம், நகை ஆகியவற்றை பறித்திடும் இளையோர் எமது சமூகத்தில் உள்ளனர். கஞ்சா, புகையிலை, விபச்சாரம், குடிவெறி போன்ற இழிச்செயல்கள் செய்வோர் ஏராளம். திருவருள் சாதனங்களை வாங்குவோரும் விற்போரும் எமது திரு அவையில் பெருகி வருகின்றனர். ஆயர் பதவிக்கும் செல்வம் கொழிக்கும் பங்கு பொறுப்புகளுக்கும் சாதியை பயன்படுத்தி முன்னேற துடிக்கும் பணிக்குருத்துவம் இங்கே மக்களின் முன் பாசாங்கு செய்து பிழைக்கின்றது. எம் நாடோ மதவெறி தூண்டி ஆட்சி செய்வோரையும் மக்களின் நலத்தை கருத்தில் கொள்ளாமல் மனித நேயத்தை மறந்து பாசிச சக்திகளுடன் கூட்டாட்சி நடத்தும் தரமற்ற அரசியல் கட்சியை கொண்டுள்ளது. மொழி, இன, சாதி உணர்வுகளை இளையோரின் உள்ளத்தில் விதைத்து பிரிவினையை ஏற்படுத்தி வாக்குகளை சிதறவிடும் கூட்டமும் இங்கு உண்டு. குடும்ப அரசியல் செய்வோரும் உண்டு. எருசலேம் நகர் போல எமது சமூகத்தை கள்வர் குகையாய் மாற்றிவிட்டோம். எங்கள் மேல் மனம் இறங்கி மன்னியும் ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமீன். கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள், கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள், நடக்க முடியல அப்பா, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க என்ன தூக்கி கொள்ளுங்க, நடக்க முடியல அப்பா, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க என்னை தூக்கி கொள்ளுங்க. 9ஆம் நிலை. இறையேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி புகழ் செய்கின்றோம். ஏனெனில் புனித சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டீர். 3ஆம் முறை மண்ணில் விழுந்த தந்தையின் முதல் மகன். உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட என்ற இயேசு 3ஆம் முறையாய் தரையில் வீழ்கையில் அவரை எழுப்பிவிட எவரும் முன்வரவில்லை. திருக்கோவிலை இடித்துவிட்டு 3 நாளில் கட்டுவேன் என்றானே இந்த இளைஞன், இப்போது புழுதியில் புதையுண்டு போய்விட்டான் என்றது கூட்டம். இரத்தம் சிந்தும் காயங்களுக்கு மருந்தாக இயேசு கீழே விழுந்தபோது காயங்களில் புழுதி படிகின்றது. ஆனால் உடலில் வலுவில்லை. கல் நெஞ்சமும் கரையும் நிலையில் பரிதாபமுடன் இயேசு சிலுவையோடு தரையில் கிடக்கின்றார். சட்டத்தின்படி இந்த இளைஞன் சாக வேண்டும் என்ற ரோமை படை வீரர்கள் மனித நேயத்திற்கு முக்கியம் தராமல் அவரை தூக்கிவிட்டு சிலுவையை மறுபடியும் அவர் மேல் சுமத்தினர். அக்கொடூர செயலை பார்த்து இயேசுவின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? சிந்திப்போம். இயேசுவே, இன்றும் எமது சமூக சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிறேன், எனது கடமையை செய்கின்றேன், எனது பணி இதுதான் என்று சொல்லி தெருக்களில் சமூக நீதி கேட்பாரை ஈவு இரக்கமற்று அடித்து துன்புறுத்தும் காவலர்கள் எம் நாட்டில் ஏராளம். எளியோரின் வலியின் குரலை பார்க்காமல் முதலாளித்துவ பொருளாதாரத்தை காப்பாற்ற வலுவிழந்தோரை சுட்டு தள்ளிய அரசியல்தான் எமது நாட்டு அரசியல். ஈழத் தமிழர்களின் இரத்தத்தில் அரசியல் செய்யும் அரசியல் தலைவர்கள் தமிழகத்தில் பலர். அடுத்தவர் வீழ்ச்சியில் ஆரவாரம் செய்வோர் எம்மில் பலர். சட்டம் என்ற பெயரில் தண்டிக்கப்பட்டோரின் மீது மனிதநேயமற்று நிகழ்த்தும் கொடுமைகள் நாள்தோறும் இங்கு அரங்கேற்றம் நடக்கிறது. எங்கள் மீது மனம் இறங்கி மன்னியும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமீன். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன், உமக்கு நான்
என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானி நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார் நீரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தார். 10ஆம் நிலை. இறையேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி புகழ் செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டீர். ஆடை மிளிர்ந்தவரின் ஆடை அகற்றம். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் என்னை உடுத்தினீர்கள் என்ற இயேசுவின் அங்கியை மேலிருந்து கீழ் வரை தையல் இல்லாததால் படைவீரர்கள் பிரித்து எடுத்தனர். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் என்னை உடுத்தினீர்கள் என்ற இயேசு படைவீரர்களால் ஆடை களையப்பட்டு நிற்கிறார். யாரும் முன்வரவில்லை அவருக்கு உடுத்துவதற்கு. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கவும் யாரும் துணியவில்லை. இரத்தமும் சீலும் அடித்த வெயிலில் காய்ந்து ஆடையோடு ஒட்டி கொண்ட போது ஆடையை இழுக்கிறார்கள். புழுதியாலும் ஆடையாலும் மூடிய காயங்கள் திறக்க பரிதாபமுடன் சிலுவையை பார்த்து திகைத்த இயேசுவின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? சிந்திப்போம். இயேசுவே, ஆடையை துறக்கும் மனநோயாளிகளை விரட்டும் எம் சமூகம் சிறிது சிறிதாக ஆடையை கழற்றி அரை மனிதனாக மாறும் நடிகர் நடிகைகளை ரசிக்கிறது. பணத்தை வீசுகிறது. அவர்களுக்காக திரையரங்குகளில் மறைவான இடங்களில் தனது ஆடையை அவிழ்த்தும் பிறரின் உடல் இச்சைக்காக மயக்கவும் பிறரின் ஆடை அவிழ்த்து தனது புலன் இன்பத்தை நிறைவு செய்யும் பல மக்களில் உமது இரக்கத்தை காட்டி மனமாற்றத்தை தாரும். இணையதளத்தில் பல மணி நேரம் ஆடையற்றோரின் செயல்பாடுகளை பார்க்கும் இளையோருக்கு உம்முடைய மனமாற்றத்தை தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமீன். எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக. 11ஆம் நிலை. இறையேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி புகழ் செய்கின்றோம். ஏனெனில் புனித சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டீர். வாருங்கள் என் தந்தையின் ஆசீர் பெற்றவர்களே. கரம் விரித்து அழைத்த இயேசுவின் கரங்கள் சிலுவையோடு இணைந்திட ஆணிகளால் அடித்தனர் படை வீரர்கள். குருடரை தொட்டு குணமாக்கிய, அப்பத்தை இது என் உடல் என்று சொல்லி பிட்டு கொடுத்த இயேசுவின் கைகளும் பிறரின் பாதங்களை கழுவிய இயேசுவின் பாதங்களும் சிலுவையில் அறையப்பட்டன. இறைவனின் சித்தம் நிறைவேற கரங்களை அன்பிற்காக, இறை மனித உறவிற்காக சிலுவையில் இணைத்திட கொடுத்த இயேசுவின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? சிந்திப்போம். இயேசுவே, மனிதனை இறைவனோடு இணைக்க பாவம் போக்கும் பலியாக தம் உடலை சிலுவையில் அறைந்திட தாழ்த்தி கையளித்தீர். ஆனால் இன்றோ முறையற்ற உறவுகள், நண்பர்கள் என்ற போர்வையில் தவறான உறவுகளை வைத்து பாவத்தை பொழுதுபோக்கு, சிறிய மன மகிழ்வு என்று சொல்லி இவை பாவம் அல்ல என்று இருக்கும் மக்களின் மேல் உம்முடைய இரக்கத்தை காட்டியறலும். காமம் கண்காட்டி வித்தை போல காதலர்களில் செயல்பட்டு கருக்கலைப்பு என்பது ஒரு உயிரை கொல்வது என்பதை மறந்து வாழுகின்ற இளைஞர்களின் மீது உம்முடைய வாழ்வை தாரும். நாங்கள் உருவாக்கினோம், நாங்கள் அளிக்கின்றோம்,
என்று கருக்கலைப்பு செய்பவர்களின் மீது உம்முடைய இரக்கத்தை பொழிந்தருளும். நீங்கள் இருவர் அல்ல, ஓர் உடல் என்ற உமது வார்த்தையை மறந்து வேறு உடலை தேடிச் செல்லும் வேட்கை கொண்டோரின் மீதும், கணவன் மனைவி என்பதை மறந்துவிட்டு பிரிந்து வாழ்பவர்களின் மீதும் இரக்கமாயிரும். இவர்களின் மீது மனம் இறங்கி மன்னித்து உமது அருளை தாரும் ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமேன். ஆணி கொண்டவும் காயங்களே அன்புடன் முக்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். பாவத்தால் உண்மை கொன்றேனே ஆயனே என்னை மன்னியும். ஆயனே என்னை மன்னியும். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். 12ஆம் நிலை. இறையேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி புகழ் செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். ஆணிகளோடு உயிர் தரும் இறைவனை அறைந்ததால் உயிரற்று போன இறைவனின் உடல். லாசரே வெளியே வா என்று சொல்லி இறந்தவரை உயிர்ப்பித்த இயேசு சிலுவையில் இறக்கிறார். ஏறக்குறைய காலை 9 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை சிலுவையில் தொங்கிய இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், தாகமாயிருக்கிறது. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? அம்மா, இதோ உன் மகன், இதோ உன் தாய். தந்தையே, இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு நீங்கட்டும், உமது திருவுளம் நிறைவேறட்டும். எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உமது கரத்தில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்ற வார்த்தைகளை துடிக்கும் உதடுகளில் உச்சரித்த இயேசுவுக்கு கசப்பான காடியை கொடுத்தனர் படை வீரர்கள். எலியா இவனை காப்பாற்றுவாரா என்று பார்ப்போம் என்று பரிகசித்தனர். நீர் இறைமகன் என்றால் உன்னையும் எங்களையும் காப்பாற்றும் என்றான் ஒரு கள்வன். உயிர் போகும் போது கூட இதயத்தை காயப்படுத்தும் சொற்களை கேட்ட இயேசுவின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? சிந்திப்போம். இயேசுவே, உயிர் பிரியும் வேளையில் கூட தீஸ்முசுக்கு விண்ணரசை வாக்களித்தீரே. உம் கல்வாரி பாடுகளை பார்த்த பின்பும் உம்மை நேசிக்காமல் நாங்கள் இருக்க மாட்டோம். எங்களை உம் ஆட்சி உரிமையுடன் வரும்போது மனம் இறங்கி மன்னியும் ஆண்டவரே. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் மடிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். 13ஆம் நிலை. இறையேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி புகழ் செய்கின்றோம். ஏனெனில் புனித சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டீர். கருவை சுமந்த மடியில் கல்லறைக்கு செல்ல தயார் செய்யப்பட்ட இயேசுவின் உடல். அம்மா, இன்னும் எனது நேரம் வரவில்லை என்ற இயேசுவின் இறந்த உடல் அன்னை மரியாளின் மடியில் கிடக்கிறது. அழுகிறார் விதவை தாய். தாயும் பிள்ளையும் யாருமற்ற அனாதையாய் கொல்கத்தா என்ற மண்டை ஓட்டு மலையின் உச்சியில் இருக்கிறார்கள். யார்தான் இந்த மரியன்னைக்கு ஆறுதல் கூற முடியும்? இந்த நேரத்தில்
உடன் இருந்த ஒரு உறவும் இப்படி உயிரற்று கிடக்கிறதே. இதுதான் என் மகன் எனக்கு சொன்ன நேரமா என்று உள்ளம் கலங்கிய மரியாளுக்கு, அம்மா, நாங்கள் இருக்கிறோம், உமது மகன் விரும்பிய இறையாட்சி சமூகம் படைத்திட என்று இன்று நாம் ஆறுதல் கூறுவோமா? இயேசுவே, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்றீரே. ஏழைகள், அனாதைகள், ஆதரவற்றோர், விதவைகளைக் கண்டு ஓரமாய் போய்விட்ட எங்கள் மீது மனம் இறங்கி மன்னியும் ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமீன். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே மறவாதே மனிதனே. 14ஆம் நிலை. இறையேசுவை உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி புகழ் செய்கின்றோம். ஏனெனில் புனித சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டீர். புதைக்கப்பட்ட புனித உடல், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று பரிசேயரை சாடிய இயேசுவின் உடலுக்கு அவரது வீட்டிற்கு உரிமையான கல்லறை இல்லை. அடுத்தவரின் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். தூய ஆவி நிழலிட்டதால் கருவான உடல் கல்லறை என்ற கருவறைக்குள் வைக்கப்படுகிறது. உண்மைக்கு சான்று பகர வந்த உலகின் ஒளி இக்கல்லறையில் பொதிந்து அணைந்து விடவில்லை. அனைவருக்கும் வரலாற்றில் உயிர்ப்பு என்ற பாடத்தை கற்பிக்க வெற்றி கல்லறையாக்கி, உண்மை தான் அன்பு என்பதை உணர்த்திட ஒளி மறைத்து வைக்கப்பட்டது கல்லறையில். பிறப்பு முதல் இறப்பு வரை 33 வருடங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளிகளும் உறவிற்காய், அன்புக்காய், சமூக ஒற்றுமைக்காய், சமூக நீதிக்காய், இரக்கத்திற்காய், தந்தையின் திருவுளத்திற்காய் இயேசு பயனுள்ளதாக மாற்றினார். இயேசுவின் கல்லறையும் வாழ்வும் நமக்கு தரும் பாடம் என்ன? சிந்திப்போம். இயேசுவே, மண்ணில் புதையும் உடலுக்கு மகிழ்ச்சி தர துடிக்கும் நாங்கள் பணிவாழ்வின் மகிழ்ச்சியை புறம் தள்ளி வாழ்கின்றோம். காலங்களையும் யுகங்களையும் கடந்த நீர் காலத்தை எமக்கு தந்து அதில் எமது வாழ்வை கொடையாக தந்தீர். ஆனால் சமூகத்தில் ஒருவருக்கொருவர் கடவுளின் பரிசாக இருக்கிறோம் என்பதை மறந்து பொறாமை, போட்டி மனம், பிளவு, பேராசை, கர்வம், சோம்பல், பகைமை, கடுங்கோபம், சீற்றம், பெருந்தீனி, காமம் போன்ற தலையாய பாவங்களினால் ஒருவருக்கு கல்லறை கட்ட துடிக்கின்றோம். எங்கள் மீது மனம் இறங்கி மன்னியும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருத்தந்தை உடல் நலம் பெற்றதற்கு நன்றியாகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தூய மூவொரு இறைவனின் மறைவான பாடுகளை ஆராதித்து வணங்கி தொழுது அன்பு முத்தம் செய்கின்றோம். ஆமீன்.